சர்க்கம் 42. அம்சுமானுடைய பேரனாகிய பகீரதன் கடுந்தவம் புரிந்ததன் பயனாக கங்கையை பூலோகத்தில் பெற நான்முகனது அனுகிரகம் பெற்றதை கூறுதல். ராமா, பின்பு மந்திரி ஜனங்கள் அம்சுமானை அரசனாக்க விரும்பினர். அம்சுமானுக்கு திலீபன் என்ற குமாரன் பிறந்தனன். அம்சுமான் திலீபனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புவித்துவிட்டு கங்கா நதியை கொண்டு வந்து சாம்பலாய் கிடக்கும் தன் சிறிய தகப்பனார்களை நற்கதியடைய செய்ய உத்தேசம் கொண்டு இமயமலை உச்சியில் உள்ள ஒரு தபோவனத்திற்கு சென்று 32,000 ஆண்டுகள் தவம் புரிந்திருந்தும் கங்கையை பெறாமலே ஸ்வர்க்கத்தை அடைந்தனன். பின்பு திலீப மன்னவனும் தனது மூதாதையர் அபமிருத்துவாய் மாண்டு போனதை கேட்டு தன் தகப்பனாகிய அம்சுமான் கடுந்தவம் செய்தும் பயன் பெறாதது அறிந்து மனவருத்தம் கொண்டு கங்கையை கொண்டு வருவது எப்படி என்று ஓயாமல் மனக்கவலை உற்றிருந்தனன். நாளடைவில் அவனுக்கு பகீரதன் என்னும் குமாரன் பிறந்தனன். திலீபனும் சகரபுத்திரர்களை உய்விக்கும் உபாயம் ஒன்றும் தோன்றாமல் வருத்தத்தினால் நோய்வாய்ப்பட்டு தன் புத்திரனாகிய பகீரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வித்து தேவலோகம் சென்றனன். அப்பகீரத மன்னவன் தனக்கு மகப்பேரில்லாதிருந்தது பற்றி ராஜ்யத்தை மந்திரிகளிடம் ஒப்புவித்து கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதில் மிக்க விருப்பம் கொண்டு இமாலய சாரலில் கோகர்ணம் என்னும் ஓர் சிறிய பர்வதத்தை சென்று பிரம்மனை நோக்கி கைகள் இரண்டையும் உயர கூப்பிக்கொண்டு ஐம்புலன்களையும் வென்று பஞ்சாக்னி மத்தியத்தில் நின்று கொடுந்தவம் புரிந்தனன். இவ்வாறு பல ஆயிரம் ஆண்டுகள் செல்ல பிரம்மதேவன் அக்கடுந்தவத்திற்கு வந்து அங்கு எதிரே வந்து நின்று வரம் வேண்டுமாறு சொல்ல பகீரத மன்னவன் கைகூப்பி வணங்கி நின்று அத்தேவனை பார்த்து, மகானுபாவரே, சகர குமாரர்கள் அனைவரும் என்னால் கங்கா நதியின் ஜல பிரவாகத்தில் தர்ப்பணம் பெறவும் அவர்களது சாம்பர் குவியலானது கங்கா ஜலத்தினால் நனையவும் இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த எனக்கு சந்தானம் உண்டாகும்படியும் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்றனன். அது கேட்டு நான்முக கடவுள், பகீரதனே, நீ விரும்பினவை அப்படியே நடந்தேறும். இதோ இமயமலையின் அருகில் தோன்றுகின்ற இக்கங்கையை தரிக்க வல்லவன் ருத்தினன் ஒருவனே ஆகையால் அம்மகாதேவனை வேண்டிக் கொள்வாயாக. கங்கை ஆகாயத்தினின்றும் கீழே வருமாயின் அவ்வேகத்தை இப்பூமியால் பொறுக்க முடியாது. அக்கங்கையை தரிக்க வல்லவன் சிவன் ஒருவனே என்று சொல்லி கங்கையை நோக்கி இம்மன்னவன் விரும்பியபடி அனுகிரகம் செய்வாயாக என்று மொழிந்து தேவலோகம் சென்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.